ஹாய் பிரதர்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஐபிஎல் 2026 மேட்ச் நம்பர் 29 பஞ்சாப் கிங்ஸ் விஸ் எல்எஸ்ஜி சண்டே நைட் மேட்ச்க்கான மேட்ச் ப்ரிவ்யூ அனாலிசிஸ் தான் ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். 2 மேட்ச்சுக்குமே வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ தொடர்ந்து 2 டேஸ் வந்து 4 மேட்சஸ் இருந்துச்சு. 4 மேட்ச்சுக்குமே உங்களுக்கு கவர் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா 2 மேட்ச் இருக்கிறப்போ ஏதாவது ஒரு மேட்ச்சுக்கு வந்து நம்மளுடைய இந்த செகண்ட் சேனலில் கிரிக்கெட் ஷோவில் தான் வீடியோன்றது போடுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம டெலிகிராம் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, மறக்காமல். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வீடியோஸ் போட்டாலுமே அதை நான் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான தகவல்கள் எல்லாத்தையுமே நான் அங்கே ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, நம்மளுடைய அஃபிஷியல் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, அது வந்து நம்ம வீடியோக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொண்டு போய் ஷேக்கும், யூடியூப் ரெக்கமெண்டேஷன் பண்ணும். ஸோ நான் லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வெல்கம் டு The Cricket Soul Tamil. வென்யூ அண்ட் பிச் ரிப்போர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். முரன்பூரில் தான் மேட்ச் நடக்குது. ஸோ பிச் டேட்டாவை பொறுத்த வரைக்கும் டியூ ஃபேக்டர் அதிகமாக இருக்கும். நைட் மேட்ச்சு, ஸோ சேசிங் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 180 195 வரைக்கும் போகும். நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். பேசஸ் 70%, ஸ்பின்னர்ஸ் 30% வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. டைமென்ஷன்ஸ் ஓரளவுக்கு நியூட்ரலாக இருக்கும். ஒரு சைட் சின்னதாகவும் ஒரு சைட் பெருசாகவும் இருக்கும். ஸோ எந்த பிச் நம்பர் யூஸ் பண்ணுறாங்கிறத பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். அதை நம்ம லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். பிச் பிஹேவியரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏர்லியராக கொஞ்சம் மூமெண்ட் இருக்கும், கொஞ்சம் ஹெல்ப் இருக்கும் ஃபாஸ்ட் பவுலருக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 2 ஓவர் கழிச்சு பயங்கர நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட்டாக தான் இருக்குமே தவிர்த்து பெருசாக வந்து பவுலிங் பிச்சு நியூட்ரல் பிச்சுலாம் சொல்ல முடியாது. நல்ல ஒரு பேட்டிங் விக்கெட் தான். இந்த பிச்சிலே வந்து 200க்கு மேலே ஸ்கோர்ஸ் நிறையா போயிருக்கு. லிட்ரலி இது வந்து ஒரு நியூ பிச் தான். போன வருஷம் தான் அது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க முரன்பூர்ன்ற வந்துட்டு. நிறையா பிளேயர்ஸ் இந்த கிரவுண்டில் இன்னுமே ப்ளே பண்ணாமலாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து நியூவாக இருக்கும். பஞ்சாபில் தான் ஆல்மோஸ்ட் எல்லாருமே அவங்க ஹோம் கிரவுண்ட்னால எல்லாமே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ சேசிங் தான் வந்து இதோட ஐடியா ஸ்ட்ராட்டஜியாகவே இருக்கும். ஸோ பிளேயிங் லெவன் பார்த்துடலாம். பிரியன் சரியா, பிரப்சன் சிங், ஸ்ரேயா சையர், கூப்பர் கோனேரில் தான் 1 டவுனு, ஸ்ரேயா சையர் 2 டவுனு, நேகல் வதேரா, யசாங் சிங், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், மார்க்கோ யான்சன், சேவியர் பாட்லட், வைசாக் விஜயகுமார், அதுக்கப்புறம் அசதீப் சிங், சுரேந்திர சகல். இதான் அவங்களுடைய 11. போன மேட்ச் எந்த அளவுக்கு பஞ்சாப் கிங்ஸ் டாமினேட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, எம்ஐ கூட மேட்ச் வான்கடையில். ஸோ அங்கே வந்துட்டு இம்பேக்ட் பிளேயர் நேகல் வதேரா உள்ளே வராமலே வந்து வின் பண்ணியிருக்காங்க. பயங்கரமான கிட்டத்தட்ட ஸ்ரேயா சையர் அவங்க கேகே ட்ராப் பண்ணி பஞ்சாப் பிக் பண்ணதுக்கப்புறம் போன வருஷத்துக்கு அப்புறம். ஸோ நமக்கு உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி இதை பற்றி பேசியிருக்கேன். இந்த 2 மேட்ச்சுக்கு அப்புறம் மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன். ஸோ பஞ்சாப் கிங்ஸ்ன்றது நம்ம பெரிய அளவில் எடுத்துக்காத, இது ஒரு டீமாகவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாத ஒரு நிலைமையில இருந்து இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காங்க. அதுக்கு காரணம் ஸ்ரேயா சையர் முக்கியமான காரணம். அப்புறம் வந்து கோச்சு, அதுக்கப்புறம் மினி ஆஸ்திரேலியன் டீம் மாதிரி அப்ரோச் இருக்குது. ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸும் வந்து எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ எம்ஐயோட வான்கடை ஹோம் கிரவுண்டில் ஒரு இம்பேக்ட் பிளேயரை உள்ளே கொண்டு வராமல் ஈஸியாக வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஏடின் மார்க்கம், மிச்சல் மாஸ், ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரான், ஆயுஷ் பதோனி, அப்துல் சமாத், முகுல் சௌத்ரி, முகமது ஷமி, ஆவேஸ் கான், திக்வேஷ் ராத்தி, அதுக்கப்புறம் பிரின்ஸ் யாதவ், மயங்க் யாதவ் மேபி இந்த மேட்ச் வந்து யூஸ் பண்ணலாம் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக. ஏன்னா சில சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். எல்எஸ்ஜி இந்த பக்கம் அப்படியே பார்த்தோம்னா இவங்க டாப் டீம், இவங்க பாட்டம் டீம், கிட்டத்தட்ட ஒன் சைடாக கூட மேட்ச் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப புவர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இங்கேயுமே பெரிய ஆளுகளாக இருக்காங்க. ஸோ ஏடின் மார்க்கம் பெரிய பிளேயரு, மிச்சல் மாஸு, ரிஷப் பண்ட்டு, நிக்கோலஸ் பூரான் இருக்கார். ஸோ இந்த முகமது ஷமி, ஸோ ஒரு 4-5 பேர் இருக்காங்க. ஆனால் இந்த டீமில் பார்த்தீங்கன்னா இதே அளவுக்கு ஒரு 4 பேர் தான். ஸ்ரேயா சையர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கோ ஸ்டாயினிஸு, மார்க்கோ யான்சன், ஸோ இவங்கெல்லாம் அசதீப் சிங், ஒரு 4 பேர். ஸோ மிச்சம் எல்லாமே வந்து அன்கேப்டு பிளேயர்ஸ் வச்சு தான் வந்து சூப்பராக ரன் பண்ணிகிட்ருக்காங்க டீமை. பெர்ஃபார்மன்ஸ் தான் இங்கே பேசுது, பிக் நேம்ஸ் கிடையாது. ஸோ டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் பார்த்துருவோம். டீம் ஃபார்ம் அண்ட் பொறுத்த வரைக்கும் பஞ்சாபுடைய ஹோமில் நடக்குது. ஸோ நல்ல ஒரு மிடில் ஆர்டர், டாப் ஆர்டர், லெஃப்ட் ஆர்ம் பேஸ்னு சூப்பராக வச்சுருக்காங்க. ஸோ டேரெக்டாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஃபார்ம் அண்ட் மொமெண்டம் இங்கே தான் வந்து போகும். ஸோ அதனால் வந்துட்டு எல்எஸ்ஜிக்கு எந்த விதமான டீம் ஃபார்மோ மொமெண்டமோ கிடையாது. ஸோ எல்லாருமே ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்காங்க அந்த டீமில். ஸோ இந்த பக்கம் பிளே ஸ்டாட்ஸ்ன்றதை பார்த்துடலாம். முக்கியமானது பிரியன் சாரியா எல்எஸ்ஜி கூட இப்போ தான் ப்ளே பண்ண போகிறாரு. வென்யூவில் 27 ஆவரேஜ் வச்சுருக்காரு. பிரப்சன் சிங் 30, 42. இவருடைய கேமில் போன வருஷத்துலேருந்து சரியான சேஞ்ச் தெரியுது. கன்சிஸ்டன்சியாக ப்ளே பண்ணிகிட்ருக்காரு. முதல்ல நம்ம போன வருஷத்துக்கு முந்தின இயர்லேருந்து பிரப்சன் சிங்கை எப்படி தெரியும் அப்படின்னா, அப்பயுமே பஞ்சாபில் தான் இருந்தார். வருவார், அடித்தா அடிப்பார், இல்லைனா அவுட் ஆகிடுவார். ஹிட் ஆர் ஃப்ளாப் பிளேயராக இருந்ததை இப்போது ஃப்ளாப் ரேட்டை கம்மி பண்ணி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியை கொண்டு வந்திருக்காங்க. ஸ்ரேயா சையர் 62, 40. இந்த சீசனில் ஒரே ஒரு மேட்ச் மட்டும்தான் ஃப்ளாப் ஆகிருக்காரு. அதுவுமே 15 ரன்னு நினைக்கிறேன். ஒரு 6-4 ரன் அடிச்சுட்டு கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆகி போனார். கூப்பர் கோனலி இந்த எல்எஸ்ஜி கூட டெபியூட்டு, பட் இந்த வென்யூவில் 54 வச்சுருக்காரு, நல்லா ப்ளே பண்ணியிருக்காரு. நேகல் வதேரா 26, 24, செகண்ட்ஸ் 40. தேவைப்பட்டால் பவுலிங் போட்டும் ஒரு ஓவர் போட்டு விக்கெட் எடுக்கிறார். அவருக்குமே இந்த கோல்டன் ஆம்னு ஒரு இதில் வச்சுருப்பாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மார்க்கஸ் ஸ்டாயினிஸை பியூர்லி பேட்டராக வச்சுக்கிட்டு யசாங் சிங்கை தான் வந்து தேவைப்பட்டால் 1-2 ஓவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ முதல்ல அந்த மிடில் ஓவர்ஸ்லாம் வந்து பேட்டிங்கே வரமாட்றாங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய பிளேயர்ஸே வந்து அதிகபட்சம் நேகல் வதேரா இல்லாட்டி மார்க்கோஸ் ஸ்டோயினிஸ் இதுக்குள்ளேயே வந்து மேட்ச்சை முடிச்சிடுறாங்க பஞ்சாப் கிங்ஸு. அதையுமே வந்து நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. மார்க்கோ யான்சன் 1.3 1.2 அதுக்கப்புறம் சேவியர் பாட்டில் எல்லாருமே வந்து நல்ல ஒரு விக்கெட் ஆவரேஜ் இருக்காங்க. செகலுக்கு நல்ல விக்கெட் ஆவரேஜ் இருக்குது 1.8 1.5. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டாப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா டாப்பில் இருக்கார். கூப்பர் கோனலி, பிரப்சிம்ரன் சிங் 3 பேருமே இந்த டீமில் டாப்பில் இருக்காங்க. இந்த பக்கம் எய்டன் மார்க்கர் 32 பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக வென்யூ இப்போ தான் ப்ளே பண்ண போகிறாங்க. மிச்சல் மார்ஷும் 39 38 34 35 நல்ல ஒரு பேட்டிங் ஆவரேஜ் இருக்குது பஞ்சாப் கிங்ஸ் எகென்ஸ்டாக. பேட்டிங் நல்லாவே ஆடி இருக்காங்க. பட் இந்த வென்யூ அவங்களுக்கு ஒரு புதுசாக இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ட்ரபுளாக இருக்கலாம். அதே மாதிரி இந்த வருஷம் ரொம்ப மோசமாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க எல்ஹெச்சி. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரு விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காங்க, பெரிய இல்லை. ஸோ முகமது ஷமி வந்து இதில் டாப் பிளேயராக இருக்கார். மிச்சல் மார்ஷும் இதில் டாப் பிளேயராக இருக்கார். ஸோ இந்த 5 பிளேயரை வந்து ஹை ஸ்டார்ஸ் இருக்கக்கூடிய பிளேயர்ஸே. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பவுலிங்கர் இம்பேக்ட் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இந்த பக்கம் 2 லெஃப்ட் ஆர்மர்ஸ் அர்ஷதீப் சிங், மார்க்கோ யான்சன் 2 பேருமே இந்த மேட்ச் கிரிட்டிக்கலாக இருப்பாங்க கண்டிப்பாக. இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அர்ஷதீப் சிங் விக்கெட் காலமுக்கு வந்துட்டார். 2 மேட்சாக 2 விக்கெட்டு 3 விக்கெட்டு நல்ல ஒரு ஃபார்முக்கு வந்திருக்காரு. மார்க்கோ யான்சனுமே விக்கெட்லெஸ்ஸாக ஃப்ளாப் ரேட் கம்மி, விக்கெட்லெஸ்ஸாக போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம கம்மி. அட்லீஸ்ட் ஒரு விக்கெட், அதுவும் எல்ஹெச்சிக்குள்ளே ப்ளே பண்ணுறதுனால ஆல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது எல்ஹெச்சி. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் பவுலர்ஸ்க்கு இது ஒரு விக்கெட் காலம் கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான மேட்சாக இருக்கும். இந்த பக்கம் முகமது ஷமி, மயங்க் யாதவ் ப்ளே பண்ணால் மயங்க் யாதவ் 2 பேருமே இம்பாக்ட்ஃபுல்லாக இருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம ஹெட் டு ஹெட் பார்த்துடலாம். ஹெட் டு ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு 62 ஆவரேஜ் இருக்குது. இந்த பக்கம் வந்துட்டு நிறைய பேர் இப்போ தான் வந்து புதுசாக இந்த வென்யூ ஆட போகிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு மைனஸாக இருக்கும். ஸோ டைரக்ட் அட்வான்டேஜ் வந்து ஹெட் டு ஹெட் மென்டாலஜி எல்லாமே பஞ்சாப் கிங்ஸ்க்கு தான். ஸோ வென்யூ நாலேஜ் இருக்குது. அதே மாதிரி இந்த கரண்ட் டோர்னமெண்ட்டில் அவங்க தான் டாப் டீம், நல்ல ஒரு ஃபார்ம்லேயுமே இருக்காங்க. ஸோ ஹோம் சப்போர்ட்டுமே இருக்கும். ஸோ மேட்சப் மேட்ரிக்ஸ் பார்த்துடலாம். மேட்சப் மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் எல்ஹெச்சி ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் எய்டன் மார்க்கர், மிச்சல் மார்ஷ் ஓப்பனர்ஸ் விசிஸ், லெஃப்ட் ஆர்ம் ஸ்விங்கு. ஸோ ஹர்ஷதீப் சிங்கு, அதேமாதிரி மார்க்கோ யான்சன். ஹர்ஷதீப் இந்த லெஃப்ட் ஆர்ம் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மிச்சல் மார்ஷுக்கும் எய்டன் மார்க்கருக்கும் லெஃப்ட் ஆர்ம் பேஸுக்கிட்ட ஒரு வீக்னஸ்ன்றது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3-4 ஓவர் வந்துட்டு இவங்க தப்பிச்சாகணும். அப்போ இல்லாட்டி அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம். அட்வான்டேஜ் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான். ஏன்னா ரீசெண்டாக 2 மேட்சாக மிச்சல் மார்ஷ் ஏதோ 30 ரன் அடிச்சிட்ருக்காரு. எய்டன் மார்க்கம் பெருசாக ஃபார்மில் கிடையாது. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் மிடில் ஆர்டர் விசிஸ் முகமது ஷமியை பவர் பிளேலேயே 2-3 ஓவர் வந்து யூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மயங்க் யாதவ் இந்த மேட்ச் உள்ளே வருவாருன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல, பார்க்கலாம். ஸோ ஒரு இன்ஜுரி கன்சர்ன் இருந்ததாக சொன்னாங்க. ப்ளே பண்ணால் அவர் வந்து ஒரு இம்பேக்டை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அட்வான்டேஜ் இதில் பஞ்சாப் கிங்ஸுக்கு தான். ஸோ இங்கே ஸ்ரேயாஸ் ஐயர் 62, சசாங்க் சிங்குமே நல்ல ஒரு ஆவரேஜ்ன்றது இருக்குது இந்த வென்யூலையும். டீமுக்கு எகென்ஸ்டாகவும் மிடில் வரப்போ. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பேட்டர் மேட்சை பார்த்துடலாம். பேட்டர் மேட்ச் வந்து நிக்கோலஸ் பூரான் விசிஸ் செகல். இதில் வந்து அட்வான்டேஜ் பூரனுக்கு தான். ஸோ செகலை வந்து நல்லாவே ப்ளே பண்ணியிருக்காரு. பெரிய லெவலில் ஒரு அவுட்டுன்றது ஆனது கிடையாது ஸ்பின்னுக்கு. இப்போ அவர் குறிப்பாக வீக்னஸாக இருக்குன்றது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்துட்டு ஒரு கைண்ட் ஆஃப் டிப்பிங் யாக்கர் வந்து போடுறாங்க, அதில் தான் அவுட் ஆகிறார். இந்த சீசனுமே லுங்கி கிடி ஒரு மேட்ச் அவர் அப்படி தான் அவுட் பண்ணியிருந்தார். பெருசாக ஃபார்ம்லேயும் கிடையாது, அவர் என்ன பண்ணாலும் அவுட்டு தான் ஆகிட்டுருக்கார் நிக்கோலஸ் பூரான். ஸோ அந்த வயசில் பார்க்குறப்போ செகலுக்கு தான் அதில் அட்வான்டேஜ் இருக்கும். இல்லை பஞ்சாப் கிங்ஸ் யார் வேணால் வந்து நிக்கோலஸ் பூரானோட விக்கெட்டை எடுக்க முடியும். பேட்டில் 2 பார்த்துடலாம். ஸோ பிரப்சிம்ரன் சிங் விசிஸ் ஆவேஸ் கான். ஸோ இதில் வந்து யார் வேணால் வின் பண்ணலாம். ஏன்னா ஆவேஸ் கான் கொஞ்சம் விக்கெட்ஸ் நிறைய எடுத்துகிட்டு இருக்காரு இந்த சீசனை பொறுத்த வரைக்கும். ஸ்லோவர் ஒன்ஸ் நிறையா லென்த்து போகிறாரு. பால் வந்து மொக்க பால் மாதிரியே இருக்கும், ஆனால் விக்கெட்டுன்றது எடுத்துடுறாரு. எப்படினாலும் வந்துட்டு கையில் போய் உட்காந்துருது. ஸோ சம்திங் ஏதாச்சும் ஒரு பண்ணி நல்லாவே போகிறாரு. டெத்துலேயுமே இப்போலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. வேரியேஷன்ஸ் போடுறதுனால அவருக்கு வந்து நல்லாவே எக்கனாமிக்கலாகவும் போட முடியுது. சில மேட்சஸில் அடி வாங்குறாரு. முன்னே இருந்த ஆவேஸ் கானுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஆவேஸ் கான் எவ்வளோ பெட்டர், நல்லா ஒரு எவால்வ் ஆகிருக்காரு ஆவேஸ் கானை பொறுத்த வரைக்கும். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதில் யார் வேணால் வின் பண்ணலாம். ஸோ ஆவேஸ் கானை ஒரு 2 ஓவர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அவருடைய வேரியேஷன்ஸ்க்கு பிரப்சிம்ரன் சிங் ஒரு டிசீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா போன மேட்ச்சுமே எம்ஐக்கு எகென்ஸ்டாக பிரப்சிம்ரன் சிங்குக்கு ஹர்திக் பாண்டியா ஒரு ஸ்லோவர் பவுன்சர் போட்டார். ஸோ அதை அவரை டச் பண்ணுறப்ப பும்ரா கைக்கு தான் போச்சு. பட் பும்ரா கேட்ச்ன்றது விட்டார். பிடிச்சிருக்கலாம் பட் விட்டார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த வேரியேஷன்ஸ் வந்து அவருக்கு கொஞ்சம் வந்து மைனஸாக இருக்கும். ஸோ இதில் யார் வேணால் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் வென்யூ ஆவரேஜ் பார்க்குறோம் 42 வச்சுருக்காரு பிரப்சிம்ரன் சிங். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கீ பேட்டில்ஸ் பார்த்துலாம். கீ பேட்டில்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் ஹெட் டு ஹெட் பேட்டில் 1 பொறுத்த வரைக்கும் ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு நல்லா வந்து ரன்கள் அடிச்சிருக்காரு. யாரை எல்ஹெச்சி பேசஸை. ஸோ ஷார்ட் பாலு அவருக்கு வந்து ஒரு மைனஸாக இருந்துச்சு. பட் அதையுமே இப்போ கிளியர் பண்ணிட்டாரு. நான் அதையுமே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். எம்ஐ விசிஸ் பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச்சில் அதே தான் ஜாஸ்பிரிட் பும்ரா ஷார்ட் பால் போடுறப்பையும்
பவுன்சர் போகிறப்பையும் அவர் வந்து பண்ணியிருந்தார். ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஸ்ரேயாஸ் ஐயருக்கு தான் வந்து அட்வான்டேஜ் அதிகம். இந்த பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா மார்க்ரம் வந்துட்டு கிட்டத்தட்ட 5 டைம் வந்து அவுட் ஆயிருக்காரு. ஐபிஎல் அவுட் ஆனது கிடையாது. பட் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் 13 மேட்ச்சில் 5 டைம் வந்து ஹர்ஷதீப் சிங் அவுட் ஆயிருக்காரு. அந்த லெஃப்ட் ஆர்ம் சீம் ப்ராப்ளம்ன்றது அவருக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இதில் டேரெக்டாக ஹர்ஷதீப் சிங்க்கு தான் அட்வான்டேஜ்ன்றது இருக்குது. ஏன்னா நீங்கள் பார்க்குறப்போ போன மேட்ச் எம்ஐ வான்கடையில், ஸோ அதே மாதிரி இங்கே கொஞ்சம் டிவியேஷன் எல்லாம் ஹெல்ப்லாம் இருக்கும். சூப்பராக வந்து பவுலிங் பண்ணாங்க பஞ்சாப் கிங்ஸு. ஏர்லியராக கொஞ்சம் பாலை வந்து டீவியேட் பண்ணாங்க. அதே மாதிரி மார்க்கோ யான்சன், ஹர்ஷதீப் சிங் எல்லாருமே டெத்தில் ஓவர் போடுறப்பையும் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் பால் யாக்கர்ஸ் தான் வந்து போட்டாங்க. சொல்லி யாக்கர்ஸ் போட்டாங்க. ஸோ சூப்பராக பவுலிங் அட்டாக் பண்ணுறாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்க. அதை சூப்பராக வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ கீழே பார்க்குறப்போ உங்களுக்கு இங்கே ரிஷப் பண்ட் விசஸ் செகல். ஸோ செகலுக்கு வந்து ரிஷப் பண்ட் அவுட் ஆனதே கிடையாது இது வரைக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு அடிக்கலாம். ஸோ ஒரே ஒரு டைம் தான் அவுட் ஆயிருக்காரு. ஸோ 64 பாலில் 92 ரன் அடிச்சிருக்காரு செகலை. நல்லாவே வந்து ஆடிருக்காரு. பட் இப்போ கரண்ட் ஃபார்மை பார்க்குறப்போ ரிஷப் பண்ட் சுத்தமாக ஃபார்ம்லேயே இல்லை. பெரிய லெவலில் அவுட்டுன்றது தான் ஆகிட்டு இருக்காரு. அடிக்க பார்க்குறாரு, அப்புறம் அவுட் ஆயிடுறாரு. நிக்கோலஸ் புரானும் அதே நிலமை தான். ஸோ சுத்தத்துக்கு சொல்லணும் அப்படின்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபேவரபுளாக நம்மளுடைய ஐடியாலஜியை வந்து இது பண்ணுறது நமக்கு இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பெட்டராக இருக்கும். டீம் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபேண்டசி டீம் செலெக்ஷன் பார்த்துடலாம். பிரப்சிமரன் சிங், ரிஷப் பண்ட், சசாங் சிங், ஸ்ரேயாஸ். சசாங் சிங் கண்டிப்பாக இந்த மேட்ச்மே 1 or 2 hours எதிர்பார்க்கலாம் இன்கேஸ் விக்கெட் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா. ஏன்னா போன மேட்ச் வந்து குயின் இண்டிகாக்கும் இவர் வந்துட்டு அடிச்சிட்டு இருந்தாங்களா, 2 விக்கெட்டுக்கு அப்புறம் விக்கெட்ஸ் போகாதனால அவங்கள யூஸ் பண்ணி விக்கெட்டுன்றது எடுத்தாங்க. மிச்சல் மார்ஷ், கூப்பர் கார்னலி, அதுக்கப்புறம் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ், ஹர்ஷதீப் சிங், செகல், ஷமி, மார்க்கோ யான்சன். கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர். சேஃபு, ஃப்ளாப் ரேட் ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச்சுமே அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வைஸ் கேப்டன் மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ் பவுலிங் போட மாட்டார். ஸோ மார்க்கஸ் ஸ்டோய்னிஸ்க்கு பதிலாக நீங்கள் சசாங் சிங்கை ட்ரை பண்ணலாம். அதுவுமே கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் அவங்களுடைய மிடில் ஆர்டர் பேட்டிங் வராமலே மேட்சை முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ பிரப்சிமரன் சிங்கையோ இல்லை பிரியன் சாரியா ஓப்பனரையோ இல்லை கூப்பர் கார்னலி 1 down இவங்க 2 பேர்த்தையுமே ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். 2 மேட்சாக கூப்பர் கார்னலியோட ஒரு பிக் இன்னிங்ஸ் நம்ம பார்க்கல. நல்லா தான் ஆடுறாரு. பட் 2 மேட்சாக வந்து பெருசாக ஒரு 10, 15, 20 அதுக்குள்ளேயே அவுட்டுன்றது ஆகிறாரு. ஸோ இந்த மேட்ச் வந்து அவரை ட்ரை பண்ணுறது பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ட்ரம்பி பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆயுஷ் பதோனி, அதுக்கப்புறம் நேகல் வதேரா, வைசாக் விஜயகுமார். ஸோ அவருமே 1.6 விக்கெட் ஆவரேஜ்ன்றதை வச்சுருக்காரு. ஸோ அவரையுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம கேப்டன்ஷிப் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், ஹர்ஷதீப் சிங் வைஸ் கேப்டன். இதுதான் வந்து கரெக்டான ஒரு சூப்பரான ஒரு கேப்டன் வைஸாக இருக்கும். இன்கேஸ் எல்எஸ்ஜி வந்து பவுல் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மிச்சல் மார்ஷ் கேப்டனு, ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டனாக ரிஸ்கியாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுவுமே நல்ல சாய்ஸாக இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளாட் பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சுன்னா ரிஷப் பண்ட் மேபி இந்த மேட்சை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம கடைசி என்ன பார்க்குறோன்னா பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப அதிகம். 58% கண்டிப்பாக பஞ்சாப் கிங்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க. அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எல்எஸ்ஜிலேருந்து யார் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றதை பிக் பண்ணுறதா நம்மளுடைய ஒரு டாஸ்க்காக இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச மிச்சல் மார்ஷ் ஏதோ ஓரளவுக்கு அடிக்க முடியும். ஏடின் மார்க்ரமுக்கு ஹர்ஷதீப் சிங்கிட்ட ஒரு பேட்டில்ன்றது இருக்குது. மோஸ்ட்லி ஹர்ஷதீப் சிங் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். நிக்கோலஸ் புரான் சுத்தமாக ஃபார்ம்லேயே கிடையாது. ரிஷப் பண்ட் மேபி இந்த மேட்ச்சை யூஸ் பண்ணிக்கலாம். பட் அவரை வந்தாலே வந்து எந்த பால் அவுட் ஆவாருன்னு சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான் ஆடிட்டுருக்காரு. ஸோ நம்ம யோசிச்சு தான் முடிவு எடுக்க முடியும். இதுதான் நம்மளுடைய அனலைசஸ். ஸோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டெலிகிராம் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மண்டே ஒரே ஒரு மேட்ச் தான். அந்த மேட்ச்க்கானது ரெகுலராக நான் அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.